ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், அனைவருக்குமே வணக்கம். இந்த வீடியோவில் நம்ம எதை பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, வங்கிகள் எல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா, இப்போ புதிய மாற்றமாக வங்கி கணக்கு உள்ளவர்களுக்கு அனைவருக்குமே வந்து பார்த்தீங்கன்னா, மினிமம் பேலன்ஸ் வந்து ஒரு முக்கியமாக வந்து ஒரு கருதப்படக்கூடிய ஒரு நிலையில் வந்து இருக்கு இல்லையா? நம்மளுடைய அக்கௌண்ட்டை வந்து நிரந்தரமாக மெயின்டெனன்ஸ் வந்து இருக்கணும் அப்படின்னா, மினிமம் பேலன்ஸ் வந்து முக்கியம். இந்த நிலையில் இப்போ வந்து பார்த்தீங்கன்னா, புதிய வங்கிகளில் புதிய விதிமுறைகள் வந்து கொண்டு வந்திருக்காங்க. எந்தெந்த வங்கிகளெல்லாம் பார்த்தீங்கன்னா, ஏற்கனவே இருந்த மினிமம் பேலன்ஸ்லேருந்து உயர்த்தி உயர்த்தியிருக்காங்க. சொல்லப் பார்த்தீங்கன்னா, நெறைய ஏடிஎம்களுடன் நெறைய வந்து பார்த்தீங்கன்னா, அமௌண்ட்டுகள் வந்து நம்மகிட்ட வந்து நெறைய அபராதங்களை வந்து விதித்து நெறைய பணங்களை வந்து மெகா ஊழல் வந்து செஞ்சிருக்காங்க. இந்த நிலையில இதன் அடிப்படையில் தான் இப்ப அதிரடியாக வந்து பார்த்தீங்கன்னா, ரிசர்வ் பேங்க் அதிரடியாக வங்கி கணக்கு உள்ளவர்களுக்கு அனைவருக்குமே வந்து பார்த்தீங்கன்னா, மினிமம் பேலன்ஸ் வந்து மெயின்டெனன்ஸ் பண்ணணும். இந்த மினிமம் பேலன்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா, இவ்வளோ மினிமம் பேலன்ஸ் வந்து இல்ல அப்படின்னா, கட்டாயம் உங்களுக்கு வந்து அமௌண்ட் வந்து மைனஸ் ஆகும் அப்படின்ட்டு சொல்லியிருக்காங்க. எவ்வளோ சதவீதம் வந்து மைனஸ் ஆகப்போகுது? எந்தெந்த வங்கியில எவ்வளோ மினிமம் பேலன்ஸ் வந்து உயர்த்தியிருக்காங்க? அதே மாரி ஏடிஎம்ல வந்து பார்த்தீங்கன்னா, நம்ம வந்து பணத்தை வந்து எடுக்க போறோம் அப்படின்னா, அதுவும் 5 தடவைக்கு மேல வந்து நம்ம எடுத்தோம் அப்படின்னா, அதுக்கும் பணங்கள் வந்து பிடிக்கப்படும் அப்படின்றத ரிசர்வ் பேங்க் வந்து ஏற்கனவே அறிவிச்சிருந்தாங்க. இந்த புதிய அறிவிப்பின் பிரகாரம் பார்த்தீங்கன்னா, அதிரடியாக மீண்டும் மீண்டும் அபராதங்கள் வந்து கன்ஃபார்மாக வந்து குடுக்க போறோம் அப்படின்றத இப்போ வந்து ஒரு அறிவிப்பு குடுத்துருக்காங்க. இந்த அடிப்படையில தான் வங்கிகளில வந்திருக்கக்கூடிய மினிமம் பேலன்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா, கணக்கு உள்ளவர்கள் அனைவருக்குமே மினிமம் பேலன்ஸ் வந்து மெயின்டெனன்ஸ் வந்து பண்ணணும் அப்படின்றத ஒரு முக்கிய அறிவிப்பாக வந்து வங்கி கணக்கு உள்ளவர்களுக்கு அனைவருக்குமே ஒரு அறிவிப்பு வந்து குடுத்துருக்காங்க. இந்த அறிவிப்பின் பிரகாரம் ஏற்கனவே பார்த்தீங்கன்னா, நிறைய வங்கியின் மூலமாக மக்கள் வந்து பணங்களை கொஞ்சம் கொஞ்சமா வைத்திருந்த பணங்களும் பார்த்தீங்கன்னா, ரிசர்வ் பேங்க், ஸ்டேட் பேங்க் இது மாதிரிலாம் நிறைய வங்கி அனைவருமே பணத்தை கொள்ளடிக்கும் விதத்தில நிறைய பணங்கள பார்த்தீங்கன்னா, எக்கச்சக்கமான இதுவரைக்குமே 8,500 கோடிக்கு மேல பார்த்தீங்கன்னா, இந்த மினிமம் பேலன்ஸ் இல்லாம பணத்தை மொத்தம் ரிசர்வ் பேங்க் வந்து பார்த்தீங்கன்னா, கணக்கில வந்து எடுத்திருக்காங்க. இந்த பணங்கள் அனைத்துமே வந்து பிடிபடக்கூடிய வேணும் அப்படின்னா, நீங்க வருகின்ற இந்த ஜூலை இறுதிக்குள்ளேயே வந்து பார்த்தீங்கன்னா, மினிமம் பேலன்ஸை பொறுத்தளவுக்கு நீங்கள் வந்து ரூ. 1000 இருந்தீங்க அப்படின்னா, ஏற்கனவே சொல்லியிருந்தாங்க அப்படின்னா, இப்போ ரூ. 2,500 வந்து எஸ்பிஐ, இந்தியன் பேங்க்லாம் வந்து மாற்றியிருக்காங்க. ஒவ்வொரு பேங்க்லும் பார்த்தீங்கன்னா, ஒரு சில மாற்றங்கள்லாம் கொண்டு வந்திருக்காங்க. என்னென்ன மாற்றங்கள்லாம் கொண்டு வந்திருக்காங்க அப்படின்றத வீடியோவில் தொடர்ந்து பார்க்கலாம். அதுக்கு முன்னாடி நம்ம சேனலுக்கு வந்து இப்போ தான் நீங்கள் முதல் முறையாக வந்திருக்கீங்க அப்படின்னா, மறக்காமல் நம்மளுடைய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். வந்து பார்த்தீங்கன்னா, இந்தியாவில் வங்கி வாடிக்கையாளர்களுக்கு புதிய விதிமுறைகள் அறிவிக்கப்பட்டுள்ளது. இந்திய ரிசர்வ் வங்கி வங்கி கணக்குகள் தொடர்பாக சில விதிமுறைகளை வந்து பார்த்தீங்கன்னா, ஏற்கனவே ஜனவரி 1 முதல் வந்து பார்த்தீங்கன்னா அமல்படுத்தியது இல்லையா? இந்த மாற்றங்கள் வந்து வங்கித்துறையில் டிஜிட்டல் மயமாக்கல் மற்றும் நவீன மயமாக்கலுக்கு உதவும் நோக்கத்தோடு மேற்கொள்ளப்பட்டன. சமீபத்தில் ஏற்பட்ட மாற்றங்கள் வாடிக்கையாளர்கள் நிதி மேலாண்மையில் முக்கிய பாதிப்புகளை வந்து ஏற்படுத்தியிருந்தது. இந்த மாற்றங்கள் வங்கி கணக்குகளில் பராமரிப்பு, பரிவர்த்தனைகள் முறைகள் மற்றும் பாதுகாப்பு நடவடிக்கைகள் ஆகியவற்றை உள்ளடங்கி இருந்தது இல்லையா? இந்த மாற்றத்தின் அடிப்படையில் இப்போ வந்து பார்த்திங்கன்னா, புதிய விதிமுறைகளை இன்று முதல் அமல்படுத்தி உள்ளது. இதில் முக்கியமான மினிமம் பேலன்ஸ் மற்றும் ஏடிஎம் பணம் எடுக்கும் கட்டணங்களில் மாற்றங்கள் செய்யப்பட்டுள்ளன. அதே புதிய விதிமுறைகளை தெரிந்து கொள்ளாமல் இருப்பது வாடிக்கையாளருக்கு அதிக கட்டண செலவாக முடிவடையக்கூடும் என்பதால், உடனே இன்றைய பரிந்துரைகள் செயல்படும் நீங்கள் வந்து அனைவருமே இந்த விஷயத்தை பற்றி நீங்கள் வந்து அனைவருமே தெரிஞ்சுக்கோங்க அப்படின்ட்டு தான் ஒரு முக்கிய அறிவிப்பாக ரிசர்வ் பேங்க் வந்து பார்த்தீங்கன்னா கொண்டு வந்திருக்காங்க. எதற்கு பணம் போகுது, எதற்கு பணம் கிரெடிட் வந்து ஆகுது அப்படின்றத யாருக்குமே வந்து தெரியாமல் நிறைய மக்களாலாம் வந்து பார்த்தீங்கன்னா தெரியாமல் இருக்காங்க. இந்த நல்ல பணங்களை திருடும் விதமாக தான் இது வந்து செயல்பட்டு வருது. இருந்தாலுமே இதெல்லாம் வந்து தெரிஞ்சுக்கோங்க அப்படின்னு தான் இப்போ ரிசர்வ் பேங்க் வந்து ஒரு அறிவிப்பு கொடுத்துருக்காங்க. செயலற்ற வங்கி கணக்குகள் அதே மாதிரி ஏற்கனவே பார்த்தீங்கன்னா, வங்கி கணக்குகள் வந்து செயல்படாமல் இருந்தது அப்படின்னா 10 வருடத்துக்கு இருந்து பார்த்தீங்கன்னா, எந்த ஒரு அமௌண்ட்டும் வந்து வராமல் போடாமல் நீங்கள் இருந்தீங்க அப்படின்னா, இந்த வங்கி கணக்குகளும் முடக்கப்படும் அப்படின்னு தான் ஏற்கனவே சொல்லியிருந்தாங்க. அதே மாதிரி தான் இந்த செயலற்ற வங்கி கணக்குகள் 2 ஆண்டுகளாக எந்த பரிவர்த்தனையும் செயல்படாத கணக்குகள் செயலற்ற கணக்குகளாக கருதப்படுகின்றன. இத்தகைய கணக்குகள் ஜனவரி 25 முதல் வந்து முடக்கப்படும் என ரிசர்வ் பேங்க் வந்து ஏற்கனவே அறிவித்திருந்த நிலையில், இனிமேல் பார்த்தீங்கன்னா ஒரு சில பேரெல்லாம் பார்த்தீங்கன்னா அமௌண்ட் வந்து கிரெடிட் ஆகிருக்கு, இந்த வங்கி கணக்குகள் வந்து மீண்டும் செயல்படுமா அப்படின்றத கேள்விக்குறியாகவே இருந்தாலுமே, இன்ஸ்டாக் வங்கி கணக்குகள் அதே மாதிரி இன்ஸ்டிடியூட் வங்கி கணக்குகள் ஒரு குறிப்பிட்ட காலத்திற்கு எந்த நடவடிக்கையும் செயல்படாத கணக்குகள் இன்ஸ்டிடியூட் கணக்குகளாக வகைப்படுத்தப்படுகின்றன. இத்தகைய கணக்குகள் மூடப்படும். அதே மாதிரி ஜீரோ பேலன்ஸ் கணக்குகள் நீண்ட காலமாக எந்த ஒரு தொகையும் வரவு வைக்கப்படாமலும் பூஜ்ஜிய இருப்பு தொகையும் இருக்கும்
வங்கி கணக்குகளும் பார்த்தீங்கன்னா ஸோ நிரந்தரமாகவே முடக்கப்படும் அப்படின்ட்டு சொல்லிட்டாங்க. இத்தகைய கணக்குகள் முடக்கப்படும் அல்லது குறைந்தபட்ச இருப்பு தொகைகள் விதிக்கப்படலாம் என அவங்க பார்த்தீங்கன்னா ஏற்கனவே தெரிவித்திருந்தாங்க. பார்த்தீங்கன்னா ஒரு சில பேர் அக்கௌண்ட்டெல்லாம் பார்த்தீங்கன்னா மினிமம் பேலன்ஸ் போடாமல் இருந்தவங்களுக்குலாம் அமௌண்ட் பிடிச்சாங்க. அந்த மினிமம் பேலன்ஸ் கண்டினியூ பண்ணிங்க அப்படின்னா இந்த உங்களுடைய அக்கௌண்ட் மீண்டும் செயல்படுறதுக்கான தகுதிகளை அவங்க கொடுப்போம் அப்படின்ட்டு சொல்லியிருந்தாங்க. இந்த தகுதியின் அடிப்படையில் தான் எந்த வங்கிகளும் மினிமம் பேலன்ஸ் அதிகரிக்கப்பட்டுள்ளது அப்படின்ட்டு இவங்க கொடுத்துருக்காங்க. ஸ்டேட் பேங்க் ஆஃப் இந்தியா பார்த்தீங்கன்னா எஸ்பிஐயில் முந்தைய மினிமம் பேலன்ஸ் பார்த்தீங்கன்னா ரூபாய் 3000, புதிய மினிமம் பேலன்ஸ் ரூபாய் 5000 உயர்த்தியிருக்காங்க. அதே மாதிரி கர்நாடகா பேங்க்குக்கு பார்த்தீங்கன்னா முந்தைய மினிமம் பேலன்ஸ் 1000 ரூபாய், இப்போ 2500 ரூபாய் பார்த்தீங்கன்னா இப்போ உயர்த்தி வழங்கியிருக்காங்க. அதே மாதிரி பஞ்சாப் நேஷனல் பேங்க் முந்தைய பேலன்ஸ் 1000 ரூபாய் தான், இப்போயும் அந்த பேலன்ஸு தான் அவங்க வச்சுருக்காங்க. இப்போ புதிய மினிமம் பேலன்ஸ் ரூபாய் பார்த்தீங்கன்னா 3500 ரூபாய் பார்த்தீங்கன்னா உயர்த்தி வழங்கியிருக்காங்க. இது மாதிரி நிறைய மினிமம் பேலன்ஸ்லாம் பார்த்தீங்கன்னா மக்கள் அந்த கணக்குகள்லாம் வைத்திருக்கேன். இந்த வங்கியின் மூலமாக கணக்கு வைத்திருக்கிறவர்களுக்கு வரைக்குமே இருக்கக்கூடிய ஒரு அப்டேட்டாக தான் இருக்குது. அதே மாதிரி இந்த மினிமம் பேலன்ஸ் அளவை பராமரிக்க தவறினால் வாடிக்கையாளர்கள் அபராதம் செலுத்த வேண்டிய நிலை ஏற்படும் என்று கூறப்படுகிறது. ஏடிஎம் பணம் எடுக்கும் கட்டணங்களில் முக்கிய மாற்றங்கள். இந்தியாவில் பல்வேறு வங்கிகள் ஏடிஎம் வித்ட்ராவல் தொடர்பாக புதிய கட்டணங்களை அமைத்துள்ளது. குறிப்பாக மெட்ரோ நகரங்கள் அதே மாதிரி மற்றும் மெட்ரோ அல்லாத நகரங்கள் என வேறுபடுத்தி விதிகள் மாற்றப்பட்டுள்ளன. மற்ற வங்கிகள் ஏடிஎம்களை பயன்படுத்தும் போது இலவச வரம்பை கடந்தால் ஒவ்வொரு பரிவர்த்தனைக்கும் ரூபாய் 30 பார்த்தீங்கன்னா உங்களுக்கு கட்டணமாக செலுத்தப்படும் அப்படின்ட்டு சொல்லிட்டாங்க. இந்த கட்டணத்தின் அடிப்படையில் தான் எனவே விதிமுறைகளின் நோக்கம் என்னவென்றால் செயலற்ற மற்றும் இன்சென்டிவ் கணக்குகளை முடக்குவதன் மூலம் மோசடிகள் மற்றும் தவறான பயன்பாடுகளை தடுக்க முடியும். செயல்படாத கணக்குகளை நீக்குவதன் மூலமாக வங்கிகளில் தங்களின் மேலாண்மையை மேம்படுத்தும் என்றும் புதிய விதிமுறைகளை பார்த்தீங்கன்னா வாடிக்கையாளர்களுக்கு கேஒசி அப்டேட் பண்ணணும் அப்படின்ட்டு சொல்லிட்டாங்க. முக்கிய காரணமாக பார்த்தீங்கன்னா கேஓசி அப்டேட் பண்ணியிருக்கணும். பார்த்தீங்கன்னா அனைவருமே பார்த்தீங்கன்னா நிறைய வங்கிகள்லாம் கேஓசி அப்டேட் பண்ணாமலே இருக்காங்க. இந்த மாற்றங்கள் குறித்து வங்கிகள் தங்கள் விதிமுறைகளை தொடர்ந்து புதுப்பித்து வரும் நிலையில் வாடிக்கையாளர்கள் அதிக கட்டணம் செலவுகளை தவிர்க்க தங்களின் வங்கி கணக்குகளின் நிலையை சரிபார்த்து தேவையான நடவடிக்கைகளை எடுக்க வேண்டும் என்றும் உங்கள் வங்கியில் மாற்றம் ஏற்பட்டுள்ளதா என்பதை உறுதிப்படுத்துங்க அப்படின்னு சொல்லிட்டாங்க. அனைவருக்குமே இருக்கக்கூடிய ஒரு முக்கிய அறிவிப்பாக தான் இருந்திருக்கு. அனைவருமே பார்த்தீங்கன்னா வங்கி கணக்குகள் அனைவருமே வங்கி கணக்குகள் வைத்திருப்பீங்க. அவங்களுக்கெல்லாம் வந்திருக்கக்கூடிய ஒரு மிக மிக ஒரு முக்கியமான ஒரு அறிவிப்பாக தான் இருக்குது. பார்த்தீங்கன்னா ஏற்கனவே வங்கி கணக்குகள்லாம் முடக்கப்படும் அப்படின்னு தான் சொல்லிட்டாங்க இல்லையா. ஒரு இடத்துலேருந்து நீங்கள் பணம் எதுவும் வர வைக்கல அப்படின்னா உங்களுக்கு பணங்கள் இந்த அக்கௌண்ட் நிரந்தரமாக முடக்கப்படும். அதே மாதிரி கேஒசி அப்டேட் பண்ணாத வங்கிகளுக்கும் பார்த்தீங்கன்னா தற்காலிகமாக நிறுத்தப்படும் அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. இப்போ வந்திருக்கக்கூடிய ஒரு முக்கிய அறிவிப்பாக தான் இருந்திருக்கு. சரி, ஓகே. இன்றைக்கான அப்டேட் பார்த்தீங்கன்னா இதுதான். மறக்காமல் நம்மளுடைய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள். தேங்க்யூ.